இரவு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷகர் பக்தவீரன் அவர்கள் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அருள்வார்கள். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த பண்டிகை நாளிலே, இந்த ஆயத்த ஆராதனையிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே பேசும். உமக்காக காத்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆசைப்படுகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தையின் ரகசியங்களை, வசனத்தின் ஆழங்களை பகுத்து போதிக்க அடியனுக்கு பலன் தாரும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். 1976ஆம் ஆண்டு சேரன் மகாதேவியில் ஒரு கடையில் நின்று கொண்டிருந்தேன். 1954ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மிஷினரிகள் என்னை கொண்டு வந்து டோனாவூர் ஐக்கியத்தில் சேர்த்தார்கள். 20 வருடம் அந்த இடத்துல இருந்து 74ஆம் ஆண்டு வெளியே வந்த பிறகு சேரன் மகாதேவிலே திகைத்து நின்ற நேரத்தில் இங்கே கரிசலிலே சிஎம்எஸ் சுத்தாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்த மருதகுலத்தினுடைய டிராயிங் மாஸ்டர் சாம் அருள்மாணிக்கம் என்ற தெய்வ மனிதர் திடீரென என்னை சேரன் மகாதேவிலே கண்டார். தம்பி, என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டார். ஐயா, நான் நிர்கதியாய் நிற்கிறேன், வெளியே அனுப்பிவிட்டார்கள், என்ன செய்வதென்று சாப்பிட முடியவில்லை, வேலை எதுவும் இல்லை என்று சொல்லி அங்கே நின்று கொண்டிருக்கிறேன். சரி, அப்போ நீ வா, என்னோடு கூட வா என்று சொல்லி 1976ஆம் ஆண்டு இதே பள்ளிக்கூடத்திலே ஸ்டாஃப் ரூமிலே டீச்சர்ஸ் எல்லாரும் வட்டமாக உட்கார்ந்திருந்த பொழுது அந்த அருள்மாணிக்கம், அந்த சார் டிராயிங் மாஸ்டர் என்னை கொண்டு வந்து அந்த ஸ்டாஃப் ரூமில் கொண்டு வந்து விட்டார்கள். அன்றிலிருந்து வாத்திமாரோடு சேர்ந்து சில காரியங்களை பேசி அவர்கள் சில உதவிகளை செய்து அந்த நாளிலிருந்து இந்த கரிசல் கிராமத்தினுடைய மண்ணிலே என்னுடைய பாதங்களை பதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் இந்த கிராமத்தின் நடுவிலே கொண்டு வந்திருக்கிறார். ரெவரண்ட் ராஜமணி பொன்னையா ஐயர் அவர்கள் இருக்கும் பொழுதும், ரெவரண்ட் டி மாசிலாமணி ஐயர்வாள் இருக்கும் பொழுதும், கோடங்குளம் சாமுவேல் ஐயர்வாள் இருக்கும் பொழுதும், ரெவரண்ட் சவுந்தரவாணி ஐயா இருக்கும் பொழுதும், நம்முடைய கரிசலிலே ரெவரண்ட் கே பால்ராஜ் ஐயர்வாள் இருக்கும் பொழுதும் இதே மேடையிலே நான் பாடியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், காணிக்க ஆராதனையிலும் கூட செய்தி கொடுத்திருக்கிறேன். அப்பேற்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தரை நடத்தி வந்தார். இந்த மண்ணிலே கால் பதித்த நாள் முதற்கொண்டு ஒரு 35 தாய்மார்கள், வயோதிப தாய்மார்கள் என்னை கூப்பிட்டு மாதந்தோறும் உபவாச கூட்டம் நடத்துவதற்கு வீடுகளிலே அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அப்பொழுது நானும் சேரமாதேவியிலே புஷ்பம் அம்மா என்ற ஒரு அம்மாவும் சேர்ந்து மாதந்தோறும் வீடுகளிலே நடத்தப்பட்ட உபவாச கூட்டங்களிலே வந்து செய்தி கொடுத்து மத்தியானம் உணவு சாப்பிட்டு அவர்கள் கொடுக்கிற 10 ரூபாய் அல்லது 5 ரூபாயை கொண்டு நாங்கள் வெளியேறுவோம். மாதம் தவறாமல் தப்பாமல் அந்த ஊழியங்கள் கரிசலிலே நடைபெற்றது. அந்த காலத்திலே 35 தாய்மார்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தபடினாலே, அந்த நாட்களிலே நான் இந்த இடத்திலே வந்த பொழுது கர்த்தர் என்னை ஆதரித்தபடினாலே, இந்த மண்ணிலே என் கால் பதிந்தபடினாலே, அதற்கப்புறமாக பல பொதுக்கூட்டங்களிலே கன்வென்ஷன் கூட்டங்களிலே பேசினபடினாலே, ரெவரண்ட் கர்சோமருடைய அப்பா தரிவாத்தியார், அவங்க அப்பா இருந்த காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே முழங்கின முழக்கங்கள் கூட அந்த காலங்களிலே அவர்கள் செய்தார். எத்தனையோ கூட்டங்களிலே பேசி 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 அலுத்து போனேன். 55 ஆண்டுகள் தேவனுக்காய் போராடி வருகிற எனக்கு இந்த ஆண்டு திடீரென சேர்ப்பின் பண்டிகையிலே தேவனுடைய வசனத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேடையிலே அமர்ந்திருக்கிற அருமையான போதகர்களுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நடத்தினார். இந்த கூட்டத்தினுடைய இந்த பந்தலுடைய விசாலத்தை நான் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னதாக இப்படி ஒரு விசாலமான பந்தல் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்த தடவை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, விரிசலாக, அகலமாகவும் இருக்கிறது, நீளமாகவும் இருக்கிறது. மிகுந்த அலங்காரமான பந்தலிலே ஆண்டவர் இந்த ராத்திரிலே அடியனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
இந்த மண்ணிலே நான் கால் மிதித்த நாள் முதற்கொண்டு தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதமான செயல்கள், அற்புதமான கிரியைகள் அநேகம் உண்டு. அதிலே ஒரு காரியம், நான் சொந்த வீடு கட்டுவதற்கு வீடு கட்டி கொண்டிருந்த பொழுது ஒரு 2 பகுதி வீடு கட்டி முடித்த உடனே 35 தாய்மார்கள் பெட்டியிலே அரிசியையும் போட்டுக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து இந்த கரிசலிலே பாடின பாடல்களை என்னுடைய வீட்டிலே பாடி அவர்கள் ஜெபித்து அந்த ஆராதனை நடத்தி அன்றைக்கு மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு போட கர்த்தர் கிருபை தந்தார். ஜெபித்த அந்த ஜெபத்தினாலே 1986 ஆண்டிலிருந்து இந்த 2024 ஆண்டு வரைக்கும் அவர்கள் சேர்ந்த ஜெபத்தினாலே, தாய்மார்களுடைய ஜெபத்தினாலே, அந்த ஜெபத்தின் வல்லமையினாலே கர்த்தர் அந்த வீட்டிலே என்னை குடியிருக்க பண்ணி சுகமாய் கர்த்தரை உயர்த்தி இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இந்த மண் என்னை பம்பாய்க்கு கொண்டு போயிட்டு 20 வருஷமாக. பம்பாயில எல்லா மெத்தடிஸ்ட் திருச்சபைகளிலும் அத்தனை ரெவரண்ட்மார்களுக்கும் சுவிசேஷன் பக்தவீரன் யார் என்பது தெரியும். 20 ஆண்டுகள் பம்பாயிலே முழங்கின முழக்கங்கள், அதற்கப்புறமா கல்கத்தாவிலே போய் முழங்கின முழக்கங்கள், அதற்கப்புறமாக நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே சென்னையிலே நடந்த பொதுக்கூட்டங்கள், அதற்கப்புறமா டெல்லியிலே நடந்த பொதுக்கூட்டங்கள், கன்னியாகுமரியில் நடந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே மாபெரும் பொதுக்கூட்டங்களிலே பேசுவதற்கு கர்த்தரனை கொண்டு போனார். அது மட்டுமல்ல, சென்னையிலே 50,000 பேர் கூடியிருக்கிற அந்த மாபெரும் கூட்டத்தின் தலைவர் ரெவரண்ட் டி மோகனுடைய சபையிலே 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் பேசும் பொழுது அங்கே ஒருவர் வந்திருந்தார். அவர் சொன்னார், பக்தவீரன், எங்கள் நாட்டிற்கு நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டார். சென்னையிலே 50,000 பேர் கூடின அந்த கூட்டத்தின் மத்தியிலே பேசும் பொழுது அந்த நபர் இடத்திலே வந்து கேட்டார், நீங்கள் வர முடியுமா என்று கேட்டார். வருகிறேன். ஒரு வாரத்தில் விசா அனுப்பினார். முதலாவதாக துபாய் போனேன். 1.5 மாதமாக துபாய் பட்டணத்தில் எல்லா சபைகளிலும் பேசுவதற்கு 3 நாட்கள் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டங்கள். ரெவரண்ட் டேனியல், அதாவது ஸ்டீபன் ஐயர்வாள், இப்போ அவர் மரித்து போனார். ஒரு கால் அவருக்கு எடுக்கப்பட்டது. அந்த தேவ மனிதர் எல்லா சபைகளிலும் 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்கள் போட்டு துபாய் முழுவதுமாய் என்னை பேச வைத்தார். அதற்கப்புறமாக மலேசியா, சிங்கப்பூர், அதற்கப்புறமாக ஜெர்மனி, அதற்கப்புறமாக சுவிட்சர்லாந்து, அதற்கப்புறமாக ஆஸ்திரியா, அதற்கப்புறமாக இத்தாலி, அதற்கப்புறமாக ஸ்ரீலங்கா. இந்த மண்ணிலே கால் பதித்த பக்தவீரனுடைய வாழ்க்கையிலே 10 பைசா சம்பளம் இல்லாமல், எந்த ஸ்தாபனம் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல், ஏமி கார்மிக்கல் அம்மா கொடுத்த 2 சொத்தை கொய்த்து இன்றைக்கு அகில உலகம் எங்கும் போய் பிரசாரம் பண்ண, பிரசங்கம் செய்ய கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார். என்ன வாய்ப்பு உண்டு? உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம், நஞ்சே புஞ்சே இருக்கலாம், மாந்தோட்டம் வாழைத்தோட்டம் இருக்கலாம். எங்க அம்மா எனக்கு கொடுத்த 2 சொத்து, வானத்தையும் பூமியும் படைத்த ரட்சகரா இயேசு கிறிஸ்துவை ஏமி கார்மிக்கல் அம்மா எனக்கு சொத்தாக தந்தார். 2வது அம்மா கொடுத்த 2வது சொத்து என்னுடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். இந்த வேதம் என்னை உயர்த்தி இருக்கிறது. இந்த வேதம் என்னை உடுத்து வைத்திருக்கிறது. இந்த வேதம் எனக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறது. இந்த வேதம் என்னை உலக நாடுகளுக்குள்ளே கொண்டு போய் இருக்கிறது. இந்த மண் என்னை உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்சல் மண் என்னை உயர்த்திருக்கு ஐயா. இன்னைக்கு இந்த மண்ணில் கால் மிதிச்சபடினால்தான் இந்த உயர்வு ஆண்டவர் தந்தார். சும்மா சாதாரண எளியவன் தான். இந்த கரிசலிலும் 35 ஆண்டுகள் மாதம் தவறாமல் என்னுடைய ஊழியத்திற்காய் கொடுத்து கொண்டிருக்கிற ஜனங்களை, குடும்பங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் கொடுத்த அத்தனை காணிக்கையும் பரலோகத்தின் பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி இருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த மண், இந்த கிராமம் 1976 வருஷத்துல ஓலை குடிசைகள் தான் பார்க்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு கரிசலில எல்லா வீடுகளும் மாடமாளியாகி விட்டது. எல்லாம் கான்கிரீட் பில்டிங்ல போட்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கர்த்தர் உயர்த்தி இருக்கார் ஐயா. ஓலக்குடிசையா இருந்த கரிசல் வீடு இன்னைக்கு எல்லாமே கான்கிரீட்டா மாறிச்சு. எப்படி? கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆஸ்திரேலியாவிலும் பாடினேன், சுவிட்சர்லாண்ட்லையும் பாடினேன், ஜெர்மனிலையும் பாடினேன், சென்னையிலையும் பாடினேன், எல்லா இடங்களிலும் பாடு. டி மைனர்ல மற்றவர்களை புறசமயத்தவர்களை கவர்வதற்காக, இயேசுவண்டை கொண்டு வருவதற்காக அவருடைய டியூன்ல சில பாடல்களை வைத்து பாடுவது. அதுல இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. டி மைனர். இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்றும் பாடுங்கள். இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்று பாடுங்கள். மாசில்லாத வல்ல தேவனின், மாசில்லாத வல்ல தேவனின் புகழை வாயார வாழ்த்தி பாடுங்கள். இயேசுவையை, இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்று பாடுங்கள். இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்று பாடுங்கள். என்று வந்தவருக்கு தாய் போன்றவர், அவர்களை மன்னிப்பதில் தந்து போந்தவர். அஞ்சம் என்று வந்தவருக்கு தாய் போன்றவர், அவர்களை மன்னிப்பதில் தந்து போந்தவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். இயேசுவையை, இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்று பாடுங்கள். தீமை என்னதென்று வரைந்து உரைத்திட்டார், நரகம் மோட்சம் யாருக்கென்று உணர்த்தி காட்டிட்டார். நன்மை தீமை என்னதென்று வரைந்து உரைத்திட்டார், நரகம் மோட்சம் யாருக்கென்று உணர்த்தி காட்டிட்டார். இன்னும் பல உவமைகளால் எச்சரிக்கின்றார், தன்னை போல பரிசுத்தராய் வாழுங்கள் என்றார். எத்தனையோ போதகங்கள் கேட்ட மக்களே, கத்தறிவர் வருகை சமீபமாகுதே. நித்தியத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சத்தியத்தின் தேவன் இயேசு பாதம் பணியுங்கள். இயேசுவையை, இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்றும் பாடுங்கள். இயேசுநாதர் ஒரு சமூக போராளி. அவர் எல்லா ஜாதிகளையும் ஒன்றாக சேர்க்கிறவர், ஒன்றாக நினைப்பவர். ஆகையினாலே அருமையான எஃப்எம்பிபி பேட்ரிக் ஜோஷுவான்னு ஒரு அழகான பாட்டு எழுதினாங்க. அந்த பாட்டு நான் பாடாத மேடையே கிடையாது. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. ரொம்ப பிடிச்சமான பாட்டு.
அநேக இருதயங்களை தொட்ட பாடல். ஆண்டவர் இந்த பாடலை இந்த இரவு பாட வைக்கிறார். தொகையரா பாடுறேன். மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தானென்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, உலகினில் பிறந்த மனிதன் அவனை மண்ணென்று கண்டாரே, அவன் மண்ணென்று கண்டும் தேடியே வந்து ஜீவனை தந்தாரே. உறவும் அன்பும் உள்ளவன் மனிதன் என்பதை மறவாதே, அவன் பழக்கம் கண்டு இவன் தான் என்று முடிவு செய்யாதே, அவனை இழந்து விடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தானென்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, உலகினில் பிறந்த மனிதர் அனைவரும் தனி மனிதர்களே, இந்த மனிதர்கள் கூட்டத்தை தேடியே செல்வோர் தேவனின் பிரியர்களே. பரந்த இத்தேசம் இயேசுவை கண்டால் எத்தனை நன்மை பெறும், விரைந்தே உழைப்போம், அழுதே ஜெபிப்போம், தொழுவோம் அவர் பாதம், இந்த தேசத்திற்கே ஜெயம். தொழுவோம் அவர் பாதம், இந்த தேசத்திற்கே ஜெயம். மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தானென்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. எங்க அம்மா பெற்று 2 மாத குழந்தைய கள்ளிக்கடையில் வீசிவிட்டு வந்த பிறகு வெள்ளைக்கார அம்மாமார் முள்ளுக்கடையிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டு வந்து குளிப்பாட்டி நிறுத்து பார்த்து, இந்த பையனுக்கு பெயர் வைங்கள் என்று சொல்லி பொழுது 90 மிஷினரிமார்கள் வெள்ளைக்காரர்கள் புடைசூழ நின்று இந்த பையனுக்கு பெயர் ஆனந்த பக்தவீரன் என்று பெயர் வைத்தார். எங்க அம்மா எனக்கு கன்னத்தில் முத்தமிடவில்லை, அப்பா என்னை தூக்கி வைத்து முத்தமிடவில்லை,
சொந்தமோ பந்தமோ குலமோ கோத்திரமோ ஜாதியோ ஜனமோ சொத்தோ சுகமோ ஒன்றுமில்லை. ஆனால் வெள்ளைக்கார மிஷினரிகள் புட்டிப்பால் கொடுத்து கொண்டு மூக்கு வடித்து கொண்டிருந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டார்களே, அந்த முத்தம் என்ன முத்தம் தெரியுமா? இனம் கடந்த, குலம் கடந்த, ஜாதி கடந்த, கோத்திரம் கடந்த, கடல் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் முத்தங்களை மிஷினரிகள் எங்களுடைய கன்னத்திலே பதித்திருக்கிறார்கள். ஏமி கார்மிக்கல் அம்மா கப்பலிலே வந்தார்கள். அம்மாவாலே தூக்கெடுத்து வளர்க்கப்பட்ட பக்தவீரன் இன்னைக்கு விமானத்திலே பறக்கிறான் என்றால் என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை கர்த்தர் 50 ஆண்டுகள் நிறைவேற்றி வருகிறார், இன்னும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்க. இப்பொழுது ஆயத்த ஆராதனையிலே நாம் என்ன செய்தி சொல்ல வேண்டும்? வாசிக்கலாமா? தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை தர வேண்டும். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக இறங்குவார். அப்படியானால் 3 நாள் நாம் ஆயத்தமாய் காத்திருக்க வேண்டும். 3 நாட்கள் நாம் ஆயத்தமாய் காத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அங்கே கர்த்தரை நம் வாழ்க்கையிலே காண முடியும். இந்த ஆயத்த ஆராதனையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற முதல் காரியம், இந்த பண்டிகையின் ஆயத்த ஆராதனையிலே நீங்களும் நானும் முதலாவதாக காண வேண்டிய ஒரு தெய்வம் உண்டு. அவர் நமக்காக அவர் இறங்கி வருவார். அவரை காண்பதற்கு நமக்கு கண்களை தர வேண்டும். அந்த கண்கள் இயேசுவை காண வேண்டும். அவரை காண்பதற்காக நாம் இந்த ஆயத்த ஆராதனையிலே ஆயத்தமாக வேண்டும். பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, இயேசுவை நாம் இங்கு. ரொம்ப அழகா பாடுனீங்களா அந்த காலத்துல? ஏப்பா கொட்டடிச்சு பாடும்போது ஏப்பா கரிசல்ல அடேங்க அப்பா, இயேசுவை நாம் இங்கே காணலாம் என்ற பாடல் அந்த காலத்துல தாய்மார்கள் கொட்டடிச்சு பாடினாங்களா, பரிசுத்த ஆவியானவரை இறங்கி வந்துடுவார். அப்படிப்பட்ட பாட்டு அது. அருமையானவர்களே, 3 நாட்கள் நீங்கள் அவருக்காய் ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது உங்கள் கண்கள் இயேசுவை காணும். எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, இயேசுவை காணும். 3 நாட்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எதற்கு ஆயத்தம்? கர்த்தரை காண்பதற்கு, இயேசுவை காண்பதற்கு. பிரசங்கிக்கிற பிரசங்கியாரை காண்பதற்கல்ல, அலங்காரத்தை அல்ல, தேவனை காண்பதற்கு, வானத்தையும் பூமி உண்டு பண்ணின இரட்சகர் இயேசுவை காண்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இந்த 3 நாட்களிலும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு நான் இயேசுவை பார்க்கணும்னு? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? நிறைய பேருக்கு ஆசை, கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பக்தவீரன் உங்க பிரசங்கத்துல இயேசு உங்க கிட்ட வருவாரு, ஆனா நாங்க ஜெபிக்கும் பொழுது இயேசுனார் வரமாட்டேக்கார, அது எப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணா இயேசு கேட்கிறாரு, நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குன்னு சொல்றாங்க, நாங்க ஜெபம் பண்ணா ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு சொல்லி நான் சொல்றேன். சர்ச்சுக்கு சர்ச்சு ஓடி போகிறது ஒப்பேராத கேஸ். சபைக்கு சபை ஓடி போகிற கூட்டம் நிறைய இருக்கு. இந்த சபையில இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த சிஎம்எஸ் சுத்தாங்க காபரியேல் பேராலயத்துல ஜீசஸ் இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு என்ன சொல்ல போறீங்க? இருக்காரா? இருக்காரு சொல்லவங்களா இருக்கிறான்னு சொல்லி கை தூக்கு பார்க்கலாம். சத்தமே இல்லையே. இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். kneel down, you ask God. பிரச்சனையா, பாரமா, இக்கட்டா, வேதனையா, புயல் காற்றா, பெருவெள்ளமா, வைத்த வலியா, மண்டடியா, காய்ச்சலா, காது வலியா, கழுத்து வலியா, குறுக்குளச்சலா, முட்டு வலியா, எதுவா இருந்தால் வீட்டை விட்டு புறப்பட்டு இந்த ஆலயத்தின் மண்டபத்திலே வந்து நின்று இயேசுவே என்று கூப்பிட்டார். அந்த இயேசு உங்கள் அருகிலே வருவார், உங்களை தொடுவார், உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா! எங்க சர்ச்சில் எங்க இயேசு இருக்கிறார் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. சொல்லுங்க, எங்க சர்ச்சில் எங்க இயேசு இருக்கிறார்? இருக்கிறார்.
எங்கே இயேசு இருக்கிறார்? இயேசுவை காண்பதற்கு நம்முடைய சபைக்குள்ளே வரணும். இப்ப செல்லு அநேகரை ஆலயத்துக்கு புறம்பாக்கி இருக்கிறார், ஆலயத்தை விட்டு வெளியேற்றி இருக்கிறார். செல்லு வந்துட்டாலே நிறைய பேர் சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. நாங்க தான் அங்க பாத்துறோமே, செல்லுலே பார்த்துட்டோமே, டிவிலே பார்த்துட்டோமே, எதுக்கு கோயிலுக்கு போனோம்? ஆலய சபை கூடி வருதலை கிறிஸ்தவம் என்றைக்கு விடுகிறதோ அன்றைக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது. சபை கூடி வருதலை சபை விசுவாசிகள் கண்டிப்பாய் நிறுத்தாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாய் ஆலயத்திலே உங்கள் பாதங்கள் பதிய வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. உங்க பாதங்கள்லாம் சர்ச்சுக்கு வந்தா தான் பரலோகம் போய் சேர முடியும். முந்தின காலங்களில் 35 வருஷம் பல கூட்டங்கள், பொது கூட்டங்கள் பேசும்போது நிறைய வாலிபைங்க கோட்டைக்கு வெளியே தான் நிற்பான். சர்ச்சுக்கு கோட்டை காம்பவுண்ட் போட்டிருக்கோம். அந்த கோட்டைக்கு வெளியே நின்றுக்கிட்டு வர்ற போற வாலிப பிள்ளைகளை சத்தம் போடுவாங்க, விசில் அடிச்சுட்டு பா சிரிப்பாங்க, கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகள் சத்தம் போட்டு உள்ள வரும், ஓடி வரும். இப்போ வாலிப பையங்களே காணும். கன்வென்ஷன் கூட்டங்கள் எங்க தான் தொலைஞ்சாங்களோ தெரியாது, எங்க போயிட்டானே தெரியாது. வாலிப பையங்க கர்சல்ல இருக்காங்க. நிறைய இடத்துல வாலிப பையங்களே காணும். எங்க போயிட்டாங்க? வாலிப பையன் கிடையாது, எல்லாம் ஊர் சுத்த போயிட்டு ஒரு சபைக்கும் ஒரு கூட்டத்துக்கும் வருதே கிடையாது. வர வர ரட்சிக்கப்படுறவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிற. போன ஒரு சபையில் கேட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் கேட்ட ஒருத்தரும் கையத்துக்குள்ள பெரும் கூட்டம். ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் பிரசங்கம் நடக்குது போன வாரம். வேதனை. இன்னைக்கு நம்முடைய சபையிலே இயேசுவை கண்டவர்கள், அவர் ஜீவிக்கிறவர், வீருள்ளவர், தொடுகிறவர், குணமாக்குகிறவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார், வல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா! ஆயத்தாராதனையில இயேசுவை நாம் காண்பதற்கு வர வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, யோசுவா 3:5 அற்புதங்களை செய்வார் என்றான். இரண்டாவதாக எதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும்? அற்புதங்களை காண, அதிசயமான செயல்களை காண நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம் காய்ச்சல் மண்டடி விடுவதல், வைத்த வலி சுகமாகுவதல், முட்டு வலி விடுவதல். இன்றைக்கு 25 வருஷம் தொட்டு ஜெபம் பண்ணி மீண்டும் இந்த ஜனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார். நித்தமும் காய்ச்சல் மண்டடின்னு சொல்லி வந்துகிட்டு தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். தொட்டு ஜெபம் பண்ணி ஒன்னும் நடைபெற மாட்டேன். தலைக்கு மட்டும் தலைவலி வரத்தான் செய்யும், கண்ணிற்கு மட்டும் கண்வலி வரத்தான் செய்யும், பல்லுக்கு மட்டும் பல்வலி வரத்தான் செய்யும், கழுத்திற்கு மட்டும் கழுத்து வலி வரத்தான் செய்யும், வயிறுக்கு மட்டும் வயிற்று வலி வரத்தான் செய்யும். திங்கிறத குறைக்கணும். ஆமீன் சொல்லுங்க. முட்டிற்கு மட்டும் முட்டு வலி வரத்தான் செய்யும். இன்றைக்கு ஜனங்கள் தலைவலி, காய்ச்சல், மண்டடி, முட்டு வலி. நான் அடிக்கடி நினைப்பேன், 1000 பிள்ளைகள் எடுத்து வளர்த்த பரிசுத்தவாட்டி வேமி கார்மிக்கலாமா வில்வண்டிலிருந்து கீழே விழுந்து 30 ஆண்டுகள் ஒடிந்த எலும்புகளோடு நடக்க முடியாமல் வீல் சேர்ல படுத்த படுக்கையிலே தங்களுடைய 81வது வயதிலே டோனாவூரிலே ஜீவனை விட்டார்கள். 1000 குழந்தைகள் எடுத்து வளர்த்த அந்த பரிசுத்தவாட்டிக்கு ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த வேதனை? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின கர்த்தர் ஒடிந்த எலும்பை ஒட்ட வைத்திருக்க முடியாதா? முடியும். ஆனால் செய்யவில்லை. பாடுகளுக்குள்ளே அம்மா கடந்து போனார்கள், வேதனைகளை சகித்தார்கள், பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப உள்ள கிறிஸ்தவங்களுக்கு காய்ச்சலே வரப்படாது, வைத்த வலியே வரப்படாது, வலியே வரப்படாது. வலி என்ன வலிக்கு அங்க ஓடிங்க. ஒருத்தர் சொன்னார், நான் அங்க போய் தொட்டு பார்த்தேன், அங்க போய் செஞ்சு என்ன போட்டு பார்த்தேன், ஒன்னும் நடக்கலையா. ஒருத்தர் சொல்றாரு, இவர்கிட்ட கொஞ்சம் இவர் தொட்டாரு கொஞ்சம் பவர் இருக்கு, இன்னொரு பிரசியார் தொட்டாரு அவர்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கு, இன்னொரு பிரசியார் தொட்டாரு பரவாயில்லையா ரொம்ப பவர் இருக்கு. 1/4 பவர், 1/2 பவர், 3/4 பவர். ஐயா, இப்படி விசுவாசிகள் போயிட்டாங்களே, 1/4 பவர், 1/2 பவர், 3/4 பவர் சொல்லாத. எதுக்கு போற? பாடுபட்டால் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட ஆளுகை செய்வோம். அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம் மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல். அப்படியானால் இயேசு என்ற அந்த நபர், இயேசு என்ற அமர தீபம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்டால் மட்டும்தான் அந்த வெளிச்சம் வருமே தவிர மற்றபடி உங்களுடைய உள்ளத்திலே வெளிச்சம் வராது. அகத்தின் அழகு, அகத்தின் அழகு தெரியுது, இப்பதான் தெரியுத. நிறைய பேருடைய முகம் மாறி
0 வாட்ஸ் லைட் மாதிரி டொப் 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 தான் இருக்கு. அப்ப இயேசு என்ற வெளிச்சம் உள்ளத்துல வரணும்ல. நிறைய பேர் ஜாம் பண்றது. மதிப்பிற்குரிய இயேசுநாதர் தாத்தாவே, நீங்கள் வருஷத்திலே 3 நாட்கள் 4 நாட்கள் மட்டும்தான் எங்களுடைய இதயத்துக்குள்ளே ஒரு பகுதியிலே வந்து உட்கார வேண்டும். அந்த 3 நாட்கள் எவை? 1 கிறிஸ்துமஸ், 2 புது வருஷம், 3 ஈஸ்டர். 3 நாட்கள் முடிய வேண்டியது. நீர் வெளியே போயிடணும். உமக்கும் சம்மதமே கிடையாது. அப்பா என்ன சந்தோஷம். இன்னைக்கு இயேசு அற்றவர்களா? இயேசுவோடு கூட இல்லை. இயேசுவை நிரந்தரமாய் தங்களுடைய இதயத்திலே வைத்திருக்கிறவருடைய முகரூபம் எல்லாம் மாறி இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் எல்லாம் வெட்கப்படுவதில்லை. இந்த பண்டிகை நாளிலே உங்க முகத்துல ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க இயேசுவை பார்க்க வாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அவர் செய்கிற அற்புதங்களை காண ஆயத்தமாகுங்கள். இயேசுவை காண ஆயத்தமாக வாருங்கள். இயேசு செய்கிற அற்புதங்களை காண ஆயத்தமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை மணவாளனின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படியானால் எஜமானின் வருகை நிச்சயமாய் உண்டு. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு இயேசு மீண்டு வருவார்? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு மீண்டு வருகிறாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஒருத்தர் சொன்னார், சும்மா பக்த வீரன், நீங்க ஊரா போய் கிராமங்கள் தூரம் போய் பேசுறீங்க. வருஷக்கணக்கில் சொல்றீங்களா? 25 வருஷமா வர்றார் 21 சொன்னீங்க, 22 சொன்னீங்க, 23 சொன்னீங்க, இப்ப 24 சரிங்க சொல்றீங்க. எப்ப வரார்? வரவே மாட்டார். ஒரு சிலருக்கு அது சும்மா இந்த பரசி மாதிரி வேலை இல்லாம ஏசு வர்றான்னு சொல்றாங்க. இல்ல, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் செய்யார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளை அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது. நம் இயேசு ராஜன் வருகிறார் என்ற பாடல் என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்திருக்கு. நம் இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். வானில் ஒரு விண்ணொளி தோன்றும், விண்ணில் ஒரு விண்ணொளி தோன்றும், வானில் ஒரு விண்ணொளி தோன்றும், விண்ணில் ஒரு விண்ணொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். இயேசு ராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆழவே வருவார். எத்தனை பேர் இயேசுனுடைய வருகையில போக ரெடியா இருக்கீங்க? 1-2 தான் தூங்குது கையில. போமா, போயிடலாமா? ஒருத்தர் சொன்னாரு, சும்மா பக்த வீரன் பரலோகத்தை எவன் கண்டா, நரகத்தை எவன் கண்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் நரகத்தை காட்டட்டுமா அப்படின்னாரு. ஆடா,
இந்த மனுஷன் நரகத்தை காட்ட போறாராமா. இப்போ சரி, இப்போ நரகத்தை காட்டுங்க அப்படின்னு என்னை கூட்டு போன ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். நேரே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு டவுன் பஸ் வந்தது. அந்த டவுன் பஸ்ஸில் என்னை ஏற்றிக்கிட்டார். வாங்க தம்பி, அதெல்லாம் நரகத்தை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னார். என்னடா இது புரட்சிகரமான மனுஷனாக இருப்பார் போல தெரிய, நரகத்தை போய் காட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சேன். நானும் டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். கடைசியில் போனால் அந்த வண்டி பாளையங்கோட்டை மேட்டுத்தடலில் போய் நிற்குது. ஹைகிரவுண்ட் ஆசிரியில் போய் நிற்கு. கீழே இறங்க பிரதர் பக்த வீரன்னார். கீழே இறங்கிட்டேன். வாங்க போவோம், நரகத்தை பார்க்க போவனார். நேரே ஆஸ்பத்திரிக்குள்ள கொண்டு போனார். இங்க கை கால் முறிஞ்சு ஆக்சிடென்ட்ல கதறிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டு பாருங்க, இதுதான் நரகம். ஏப்பா, நரகத்தை காட்டிட்டார். அப்ப பரலோகத்தை பார்க்கணுமே, வாங்க நான் காட்டுறேன், வாங்க நான் காட்டுறேன்னு சொன்னார். நானும் பார்த்து சரி பரலோகம், இவரு நரகம் பார்த்துட்டாரு, பரலோகம் பார்க்க போறேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போய் பார்க்க போனோம். அவரும் திரும்ப டவுன் பஸ்ல ஏற சொன்னார். எல்லா பரலோகத்துல எல்லாம் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் டவுன் பஸ் தான் போகுது போல. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் டவுன் பஸ்ல போய் ஏறி பார்த்தா ஒரு சினிமா கொட்டைக்கு முன்னால வந்து நின்றுட்டு, தம்பி இறங்குங்கன்னாரு. நான் பார்த்தீங்களா இதுதான் சொர்க்கம்னாரு. அப்பா, சிலருக்கு சீரியல் தான் சொர்க்கம், டிவி தான் சொர்க்கம். விடிய விடிய ஓடுது, பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் தொனிக்கும். சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தா காதை அடைச்சிரும், நீ கைவிட்டு பாடவர ஜாக்கிரதை. சீரியல்ல ஊக்கமா உட்காந்துராத, சீரியலை பார்க்காத, சினிமாவை பார்க்காத, பாட்டை கேட்காத. இந்த ஊரை பற்றி ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஊர்ல சிலையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. என்ன கிடையாது? சிலையே கிடையாது. சுத்தமா, நான் இதை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். கரிசல்பட்டி என்ற கிராமத்துல ஒரு சிலை இல்லை, தெரியுமா? அது ஒரு பரிசுத்தமான கிராமம், சிலை இல்லாத சுத்தமான கிராமம். ஆமென் சொல்லுங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா எனக்கு. ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். 2 தீமோத்தேயுவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 2 தீமோத்தேயு 2:20-21 சீக்கிரமாய். 2 தீமோத்தேயு 2:20-21. ரெண்டு தீமோத்தேயுவா? ரைட், வாசிப்பா. பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம் சுத்திகரிக்கப்படணும். சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம், கண்ணு, வாய், காது, கரங்கள், கால்கள் சுத்திகரித்துக் கொள்வதற்கு, சுத்திகரிப்பை நடத்துவதற்கு, சுத்திகரித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு இந்த ஆயத்தத்தை கர்த்தர் நமக்கு நேரத்தில் எதிர்பார்க்கிறார். சுத்திகரிப்பை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும். இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய சரீரத்திலே ஓடுகிற ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்கிறார். இந்த பேராலயத்திற்குள்ளே வருகிற அத்தனை பேருடைய சரீரத்திலே ஓடுகிற ரத்தமும் காலை ஆராதனை மாலை ஆராதனை சுத்திகரிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் இந்த ஆலயத்திற்குள்ளே உங்களை கொண்டு வருகிறார். ஆலயம் என்பது ஒரு கிளினிக் மாதிரி. இந்த கிளினிக்கிலே ஊழியக்காரர்கள் தேவனுடைய வாயாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய சரீரத்தில் உடைய ரத்தத்தை, கலப்பு ரத்தத்தை, கள்ள ரத்தத்தை, திருட்டு ரத்தத்தை, கோப ரத்தத்தை, ஆணவ ரத்தத்தை, மமதையான ரத்தத்தை, திருட்டு ரத்தத்தை, அழுக்கு ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பு செய்கிறார். இது ஒரு கர்த்தருடைய சமூகம், நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி, கிளினிக் மாதிரி. இங்கே ரத்த சுத்திகரிப்பு நடைபெறும். கர்த்தர் டயாலிசிஸ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணை டயாலிசிஸ் பண்ணுவார், வாயை டயாலிசிஸ் பண்ணுவார், நம்முடைய செவிகளை டயாலிசிஸ் பண்ணுவார். திருட்டு காரியங்களை கேட்கறது காது நிறைய இருக்கும். சில கள்ளத்தனமான பார்த்து இவர் ஒரு நாள் சொன்னார், அவன் மோசம்டா, உனக்கு நான் அவன் மோசம் சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? நீ ஒன்னே பாரு, தெருவில் போகப்படாது, ஒரு பொண்ணும் போயிடப்படாது. அவன் மோசமா இவன் மோசமா. சில அம்மாமாருக்கு வேலையே மோசம் தான் சொல்றதா வேலை.
தெருவில் நின்றுட்டு வாய் திறந்து பேசாத, நீ சொல்லாத. நீ அந்த பிள்ளைக்கா ஜெர்மன், அவளுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கா ஜெர்மன். யாரை பற்றி பேசாத. பிரிவினையை ஆண்டவர் சிலுவையிலே கொண்டு விட்டார். ஆமென் சொல்லுங்க. பிரிவினையை சபையிலே கொண்டு விட்டார். பிரிவினையின் ஆவி சிஎம்எஸ் சுத்தாங்க சபையாய் கரிசலிலே இருக்க முடியாது. we are all God's people, we are all God's children. ஆகையால் நமக்குள்ளே ஒரே ரத்தம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? திரும்ப சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு. அப்போ ஆண்டவரே, என்னுடைய வாயை சுத்திகரி, என்னை கண்ணை சுத்திகரிப்பதற்கு நான் ஆயத்தமாகிறேன். ஆண்டவரே, அந்த சுத்திகரித்துக் கொள்ளுதல் என்கிற முறைக்கு நான் வருவதற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். என்னை ஆயத்தமாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவரே, அந்த சுத்திகரிப்பு நிமித்தமாய் எல்லா நல்ல செயல்களும் என் மூலமாய் கிராமத்திற்குள்ளே பாயட்டும். அல்லேலூயா. சுத்திகரிப்பு செஞ்சாத்தா கண்ணு சுத்தமா பார்க்கும், வாய் சுத்தமா பேசும், கரங்கள் சுத்தமா கொடுக்கும், கால்களும் சுத்தமான பாதையில் நடக்கும். திருட்டு பாதைகள் நடக்கக்கூடாது, கள்ள வழியிலே நடக்கக்கூடாது, இருட்டு வழியிலே நடக்கக்கூடாது. இந்த சுத்திகரிப்பை இந்த நாளிலே கர்த்தர் சுத்திகரிப்பு செய்யும்படி நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, மத்தேயு 26:41, சோதனைக்கு உட்படாமல் இருக்கும்படிக்கு சோதனையில் அகப்படாமல் இருக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். விழித்திருப்பது ஒரு ஆயத்தம். எல்லாரும் சொல்லுங்க. விழித்திருப்பது ஒரு ஆயத்தம். சுத்திகரித்துக் கொள்ளுவது ஒரு ஆயத்தம். இயேசுவை காணுவது ஒரு ஆயத்தம். நற்செயல்களை செய்ய ஆரம்பிப்பது ஒரு ஆயத்தம். சுத்திகரித்துக் கொள்வதற்கு, சோதனையில் அகப்படாமல் இருப்பதற்கு, விழித்திருக்கும்படி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிறைய சபைகள்ல முழுவதும் ஜெப கூட்டம் நடத்த 2 ஆராதனை நடக்கும். 2 செய்தி கொடுப்பேன். கரிசல்லே அப்படித்தான் கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷமா. முதல் பகுதியில் ஒரு செய்தி, 2வது பகுதியில் செய்தி. முதல் பகுதி முடிச்ச உடனே முறுக்கும், சொல்லுங்க, முறுக்கும் சூக்கு காப்பியும் போட்டு வச்சிருப்பாங்க தாய்மார்கள். எல்லாம் கொடுப்பாங்க. சிலர் அந்த முறுக்கும் காப்பியும் வாங்கிட்டு முதல் பகுதி பஞ்சாயத்து முடிஞ்சிடும். அடுத்தால 2வது செய்திக்கு பாதி பேர் தான் உட்கார்ந்துருக்கு ஆடுகள். அது ரொம்ப தூக்கத்தின் மயக்கத்தில் இருக்கும். ஆனா தட்டி 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 விடிகால 4:30 மட்டும் பிரசங்கம் பண்ணி முடிச்சு 5 மணிக்கு தரிவாத்தியார் தரிசார் கேசவமாயிரோடைய அப்பா வந்து சேர மட்டுமா எல்லாரும் கோயில்ல ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் காலங்கள் ஓட்டிட்டு வந்த காலங்கள் உண்டு. என்ன மாதிரி செய்திருக்கோம் தெரியுமா? சும்மாலாம் கிடையாது. விழித்திருப்பது ஒரு ஆயத்தம். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இன்னொரு ஆயத்தத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரை நாம் காண ஆயத்தமாயிருக்க வேண்டும். அவருடைய செயல்களை அனுபவிக்க ஆயத்தமாக வேண்டும். மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சுத்திகரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். எல்லாரும் நல் செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவோம். சோதனையில் அகப்படாமல் இருக்க விழித்திருப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. யாத்ரா 34:2, காலமே என் சமூகத்திலே வந்து நில், என் சமூகத்திலே வந்து நில். காலமே என் சமூகத்திலே வந்து நில். ஆயத்தமாகி காத்திருந்தா, அதாவது வேத வசனத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே எழுதி வைத்த கற்பலகைகளை, கட்டளைகளை கர்த்தர் காலையிலே உங்களுடைய கரங்களிலே, என்னுடைய கரங்களிலே கொடுப்பார். வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க. வசனத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தம் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு மக்களுக்கு தேவை வார்த்தைலாம் தேவையில்ல. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப போர் அடிக்கு பக்த வீரன், இப்போ போர் அடிச்சு போச்சு, நீர் பிரசங்கம் தான் பண்றீர், ஒன்னும் வித்தெல்லாம் காண்பிக்க மாட்டேக்கார. இந்த பக்த வீரன் இத்தனை வருஷமா வித்த காண்பிக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது ஜீசஸ் தான், என்கிட்ட இருக்கிறது பைபிள் தான். இந்த பைபிளை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
அதை தருவேன் இதை சரி. ஒருத்தர் சொல்றார், உங்களுக்கு என்ன வரம் இருக்கு பக்த வீரன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷனில் கேட்டார். உமக்கு என்னவே வரம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். உமக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க பேர் சொல்லிலாம் கூப்பிடுவீங்களோ? என்னது பேர் சொல்லிலா கூப்பிடுவீங்களும் கேட்டாரு. அப்படியா? அவ்வளோதானே 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசங்கம் முடிப்பேன். பிரசங்கம் முடிச்ச உடனே மேடையில் போய் சர்ச்சிலேருந்து என்ன எடுத்துட்டு வரணும்? சர்ச்சிலேருந்து சபட்டாப் எடுத்துட்டு வரும். சர்ச்சிலேருந்து என்ன எடுத்துட்டு வரும்? சபட்டாப் எடுத்துட்டு வரும். கடைசி ஜெபத்தில் சபட்டாப்பில் உள்ள அத்தனை பேரையும் சொல்லுங்க, நான் வாயினால வாஸ்து ஒரு எல்லா பேர் தான் வந்துட்டேன். பேர் சொல்லி கூட பேர் சொல்லி கூட ஒரு வரமா நினைக்கீங்க நீங்க? கர்த்தருக்கு விரோதமா இருட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருட்டுக்காரிகளை செஞ்சுக்கிட்டு கர்த்தர் பாரார் காணார் என்று சொல்லி அப்படியே கரத்தில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் எங்க போயிட்டு இருக்கோம்? என் உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. தேவனுடைய கரத்தில் வரைஞ்சப்பட்ட உங்களை பக்த வீரன் ஆக்கினா இந்த மேடையில ஏசப்பா இங்க குளோரி அம்மா, இந்த கிரேஸ் அம்மா, தனம் அம்மான்னு சொல்லி 10 பேர் பேரை சொல்லி இங்கிருந்து மேடையிலே கூப்பிட்டோம்னா என்ன பவர், என்ன பவர். இங்க ஆண்கள் சேர்ல ஜேக்கப், ஜோசப், ஆரோக்கியா, ராஜ் அப்படின்னு கூப்பிட்டு என்ன பவர், ஏ அப்பா பயங்கரமா பவரா பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஆனாப்பாயா என்ன பேர் சொல்லி கொடுத்த பெரிய வல்லம நினைக்க? உப்பும் இல்லை சுக்கும் இல்லை சப்பும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்களை தூக்காமீங்க. வேதமே என் சொத்து சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, வேதமே என் சொத்து, வேதமே என் சொத்து. அதிகாலையிலே கர்த்தருடைய வார்த்தையினுடைய கரங்களிலே கிடைக்க வேண்டும் என்றால் ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்திற்கு வா. அதிகாலையிலே ஆயத்தமாகி கர்த்தருடைய வார்த்தையை கையில வாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துல நடக்கணும். காலையில வாங்க. காலை சபைக்கு எத்தனை பேர் வராங்க தெரியாது, வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. 10 பேர் வராங்களா 11 பேர் வராங்கன்னு தெரியாது. வாங்க, இன்னொரு காரியத்தை பார்க்க வாங்க. சங்கீதம் 108:1 வாசித்து நாம் முடிக்கிறோம். சங்கீதம் 108:1 57:7. ஆ ஆ 57:7. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, உம்மை ஆராதிப்பதற்கு பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை ஆராதிக்க பிடிக்கும்? இப்ப ஆராதனைலாம் சும்மா ஏதோ சொல்றாங்க, எனக்கு அதுலலாம் உடன்பாடு கிடையாது. இப்ப இடைச்செருகள் மாதிரி ஆராதனை, பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஆராதனை 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து வசனத்தை அமுக்கி ஆராதனை ஒரே ஆட்டம். பரிசுத்த ஆவியானவர் ஆடுவதற்கு கொடுத்தவர் அல்ல, ஆட்டம் பாடுவதற்கல்ல, கொண்டாடுவதற்கல்ல. 2 வகையான ஊழியங்கள் நடக்கிறது. ஒன்று தள்ளுதல் ஊழியம், இன்னொன்று துள்ளுதல் ஊழியம். இந்த 2 வகையான ஊழியங்கள் அழிக்கப்பட்டால் தான் சபை பரலோகத்துக்கு போகும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னையா ஊழியம் நடக்குப்பா? எழுத கேட்காங்க, நீங்க ஆட மாட்டீங்களான்னு. என்ன சினிமா ஆக்டர்ஸா? விஜய் நடிகன மாதிரி ஆட சொல்றீங்களா? வெட்கக்கேடு. கிறிஸ்தவம் எங்கேயோ சென்று விட்டது. தேவனை ஆராதிப்பதற்கு உன்னுடைய இருதயத்திலே அமர்ந்து காத்துரு. ஆமென் சொல்லுங்க. நீ கீர்த்தனம் பண்ணு, அவரை துதித்து பாரு. வெறுமனை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது வெறுமனை துதித்தலும் குதித்தலும் மட்டுமல்ல. நீ குதிச்சுட்டா போதும். ஏப்பா அப்பா ஒருத்தர் குதிக்காரு. என்ன குதிக்க? யார் ஒன்று குதிக்க சொன்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வெறுமனை குதித்தலும் துதித்தலும் மட்டுமல்ல, அது நடத்தலும் கூட. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். கரிசலே கேள், மயங்கி விடாது, போய் முடங்கி விடாது. தேவனுடைய சமூகத்திலே காத்திரு. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சீராய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், எங்க ஜெபத்துல எல்லாம் இயேசுனார் கேட்க மாட்டேக்காரு அப்படின்னார். ஜெபத்தை கேட்க மாட்டேக்காரா? உங்க அம்மா ஜெபத்தை கேட்டிருக்காரு. என்ன ஜெபம்? உங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்துருக்காரு இயேசுனார், கொடுப்பார்ல. அம்மா பரிசுத்தமா வாழ்ந்திருப்பாங்க, இருதயத்தில் சுத்தம் வச்சிருப்பாங்க. நீ கள்ள இருதயத்தோடு ஜெபம் பண்ண எப்படி? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஐயா நான் சொல்றேன்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் சபையில் இருக்கீங்களா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், ஓ ஈவரா, ஓ ஈவரா. என்ன ஒரு இடத்துல மலேசியாவில் ஒருத்தர், மலேசியா மெசேஜுக்கு போயிருக்கேன். ஒருத்தன் கேட்கான், நீ யாரு, நீ யாரு, நீ யாரு, எந்த ஊரு, எந்த ஊரு, எந்த ஊருங்க. அவன் ஊருன்னு கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சுட்டு அவன் மலேசியா நாட்டுக்காரன் இல்லை, அவன் இங்கேருந்து அங்கே போனவன், இங்கேருந்து அங்கே போனவன். ஆலயத்தில் பணிவிட சேரானா. எந்த ஊரு, எங்கிருந்து வர, எந்த தெரு, யார் யார் யாருன்னு கேட்கா. ரொம்ப நேரம் கேட்ட உடனே பார்த்தீங்க, வா என்னப்பா நீ எந்த ஊர் எந்த கேட்க, என்ன விஷயம்னு. சும்மாதான். என்னது, என்ன கேட்ட, சும்மாதான் கேட்கன்னா கிடையாது. சும்மாவா, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா சொல்லட்டுமான்னு. சொல்லுங்க, நான் யார் தெரியுமா, நான் ஒரு எருமை மாடு. சொல்லுங்க, நான் ஒரு, சொல்லுங்க, நான் ஒரு எருமை மாடுன்னு சொன்னேன்ல, அத்துதான் கழுத ஒரே ஓட்டம் ஓடிட்டான். அடுத்தாலும் என்னம்னா அறதா விழும் சொல்லி. That man traces out any caste basics upload and download. That is very dangerous situations inside the mainline establishment churches. I am so condemned. Present time situation totally collapsed. Simplicity, sincerity, spirituality. Very, very dangerous. Nowadays, very, very dangerous. I met many problems in the ministerial track. என்ன ஒருத்தன் சொன்னா, உனக்கு ஒருத்தரும் இல்லையா, நீ யாரு, நான் யாரு, நான் ஆம்பளை, நான் யாரு, நான் யாரு, நான் யாரு, நான் ஆம்பளை. என்ன பார்த்த உனக்கு ஆம்பளை தெரியலையா? ஐயா, ஜாதியை பார்த்தோ மதத்தை வச்சோ உனக்கு பரலோகத்தில் கத்த ரெஃபர் பண்ண மாட்டார், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். ஜாதியை வச்சு, மதத்தை வச்சு, உன் ஆஸ்தியை வச்சு, அந்தஸ்தை வச்சு, சம்பளத்தை வச்சு, உன் காரை வச்சு, பங்களா வச்சு ஆண்டவர் ரேட் போட மாட்டார், பரலோகத்தை ஏற்றுக்கிட மாட்டார். உன்னுடைய இருதயத்தை பார்த்துதான், இருதயத்தில் உனக்கு இயேசு கிடந்ததான் நீ ரட்சிக்கப்பட்டால்தான், இயேசுவை ஆராதிக்க சரியா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாதான், கர்த்தருக்கு நீ உண்மையா இருந்தாதான் பரலோகத்துக்கு நீ நானும் போக முடியும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? பரலோகத்துக்கு போனோன்னா நீங்களும் நான் உண்மையா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும்ல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, இயேசுநாதரை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுற, எல்லாரும் நீங்க ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அவர் சமூகத்துல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு. கூடார வாசியே, நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம், கலைந்திடும் வேஷம், நீ ஏன் பதறுகிறாய்? அந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல ரெடியா இருக்கிறேன், நான் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் முழங்கால் நின்று இந்த